Taste the Daily. அண்மை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வழிபாடு செய்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இன்று காலை சாமி தரிசனம் செய்தார். குறிப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணத்தினுடைய இன்றைக்கு 10வது நாளாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரனுடைய சிவன் ஆலயத்திலும் அதே போன்ற தையல் நாயகி அம்மனுடைய ஆலயத்திலும் சாமி தரிசனம் மேற்கொண்டார்கள். குறிப்பாக சாமி தரிசனம் செய்த பிறகு அடுத்ததாக இந்த மாலை பல்வேறு இடங்களில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த காலை விவசாயிகளோடு சந்திப்பு நடத்தவிருக்கிறார். ஏற்கனவே கோயம்புத்தூரில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் விழுப்புரம், அதே போன்ற கடலூர், அரியலூர், இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அதே போன்று இந்த மாலை திருவாரூர், அதே போன்று நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற ஆலோசனை அரசு, மக்கள் விரோத அரசு, விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசை அகற்ற வேண்டும் என்று செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் எழுச்சியோடு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற மக்களை, விவசாயிகளை, தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும், 2026 ஆட்சி அரியணையில் ஏற வேண்டும் என்று தொடர்ந்து இந்த மக்களுடைய எழுச்சியை பார்க்கிற போது அவர்கள் தயாராகி விட்டது என்பதை நமக்கு தொடர்ந்து தெரிகிறது. இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த அருள்மிகு வைத்தீஸ்வரன், அதே போன்ற தையல் நாயகியுடைய திருத்தலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இன்றைக்கு காலையிலே இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விவசாய அமைப்புகளோடு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்கிறார். அதன் பிறகு இன்று மாலை, அதாவது 4 மணிக்கு மேலாக திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் பகுதியில் சென்று தீவிர சூறாவளி பயணம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.